Hi all. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்டிலேஷன் அண்ட் லிக்வேஷன் தான் படிக்க போகிறோம். ஸோ ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா டிஸ்டிலேஷன் அப்படின்றது எனக்கு வேப்பரைசேஷன். ஓகே, ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய மெட்டலை நான் என்ன பண்ண போகிறேன், ஹீட் பண்ண போகிறேன். இப்போ ஹீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சில வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேப்பர்ஸை நான் கண்டென்ஸ் பண்ணி, அதாவது கூல் பண்ணி எனக்கு தேவையான பியூரிஃபைடு மெட்டலாக நம்ம மாற்றிக்க போகிறோம். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிக்வேஷன்றது மெல்ட்டிங், அதாவது ஒரு மெட்டலை நம்ம இங்கே உருக வைக்க போகிறோம். அப்போ அது உருகும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லிக்விடாக மாறி அந்த லிக்விட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பியூரிஃபை பண்ணி நமக்கு தேவையான மெட்டல்ஸாக மாற்றிக்க போகிறோம். அப்போ இது வேப்பரைசேஷன், இது எனக்கு லிக்வேஷன், லிக்விடாக மாற்றி பியூரிஃபை பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, அப்போ இது எதுக்கெலாம் அப்ளிகபிள் ஆகும்? டிஸ்டிலேஷன்றது லோ பாய்லிங் வாலட்டைல் மெத்தட், அதாவது நீங்கள் கம்மியான டெம்பரேச்சர் கொடுத்தாலே போதும், டக்குன்னு இந்த மெட்டல் எனக்கு வேப்பரைஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேம்ஃபர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்ற வச்ச உடனே அது எனக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி ஈஸியாக ஃபயர் கேட்ச் பண்ணக்கூடிய, ஈஸியாக வேப்பர் ஆகக்கூடிய மெட்டல்ஸுக்கு மட்டும்தான் டிஸ்டிலேஷன் அப்படின்ற மெத்தட் எனக்கு அப்ளிகபிள் ஆகும். அது லிக்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டெம்பரேச்சர் கொடுத்தாலும் மெட்டல் எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு அது லிக்விடாக மாற ஆரம்பிச்சிடும், உருக ஆரம்பிச்சிடும். அப்போது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல், லோலேருந்து ஹை வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு மெட்டலுக்கு வேணால் இந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஃபார் டிஸ்டிலேஷன்: ஜிங்க் அண்ட் மெர்க்குரி, அண்ட் லிக்வேஷனுக்கு டின் அண்ட் லெட். ஓகே, இது நம்ம எப்படி கேரி அவுட் பண்ணிக்க போகிறோம்? ஸோ நம்மளோட இம்ப்யூர் மெட்டல் ஹீட் பண்ண போகிறேன், வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆக போகுது, அதை நான் கண்டென்ஸ் பண்ண போகிறேன், அதாவது நான் கூல் பண்ண போகிறேன். அப்போ கூல் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேப்பர்ஸில் எனக்கு லிக்விடாக மாறிடும். அப்போ அந்த லிக்விடில் எனக்கு தேவையான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெட்டல் நம்மளால் ஆப்டைன் பண்ணிட முடியும். ஸோ லிக்வேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் இம்ப்யூர் மெட்டலை நம்ம ஒரு ரிவர்பரேட்டரி ஃபர்னஸில் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன, இது நம்ம எங்கே பார்த்துருக்கோன்னா சில ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸாவை ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் வச்சு குக் பண்ணுவாங்க. அதோட பிக்சர் கூட இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இட்ஸ் லைக் எ கேஜ் மாதிரி இருக்கும். நம்ம நிறைய மூவிஸ்லலாம் கூட பார்த்துருப்போம். ஒரு வுடன் ஸ்டிக்கில் பிஸா வச்சு உள்ள எனக்கு குக்கிங்காக அனுப்புவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் விச் இஸ் மெயின்ட் ஃபார் ஹீட்டிங் அப்படின்றது எனக்கு ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ். ஓகே, இங்கேயே நம்ம ஹீட்டிங் தான், பட் ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னென்னா டெம்பரேச்சர் மஸ்ட் பி அபவ் தி மெல்ட்டிங் பாயிண்ட். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு மெட்டல் ஊறிடும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை விட அதிகமாக தான் நீங்கள் ஹீட் கொடுத்தாகணும். ஸோ டெம்பரேச்சர் மஸ்ட் பி அபவ் த மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் ஏர் எனக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஓகே, அப்போ ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதோட நேம்க்கு ஏற்ற மாதிரியே மெட்டல் எனக்கு லிக்விஃபைட் ஆகும், உருக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ உருகி வரக்கூடிய அந்த மெட்டல் எடுத்து நம்ம கூல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த லிக்விட் எனக்கு தேவையான சாலிடாக மாறிடும். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்மளோட பியூர் மெட்டல் நம்மளால் ஆப்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எழுதினாலே போதுமா, ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாமான்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் நான் வாங்க முடியும், ஏன்னா கண்டென்ட் எல்லாமே சேம் தான். பட் நான் எழுதக்கூடிய ப்ரெசன்டேஷன், வே ஆஃப் ப்ரெசென்டிங் தி ஆன்சர் மட்டும் தான் வேறு. மற்றபடி நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையுமே தான் நம்ம கவர் பண்ணி தான் ப்ரெசன்டேஷன் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் இது எப்படி எழுதினாலே தாராளமாக போதும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.